இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, யார் உலகத்தை ஜெயிக்க முடியும்? 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கையை தருகிறார். யார் உலகத்தை ஜெயிக்க முடியும்? 1 யோவான் 5:5. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று பார்க்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கும் போது நாம் உலகத்தில் உள்ளவைகளை ஜெயிக்க முடியும். எது உலகத்தில் உள்ளவைகள்? 1 யோவான் 2:16. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உலகத்தில் உள்ளவைகள். இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இதை விளக்குகிறதற்கு ஒரு சிறு கதை ஒன்றை நாம் பார்ப்போம். ஒரு சிறுமி ஒரு நாள் வாளி நிறைய தண்ணீர் எடுத்து ஒரு பலூனை தண்ணீரால் நிரப்பி அந்த வாளிக்குள் போட்டாள். அந்த பலூன் அந்த வாளிக்கு அடியில் சென்று விட்டது. திருப்பி இரண்டாவது ஒரு பலூனை எடுத்து அதை ஊதி அதை வாளியின் மேல் போட்டாள். அந்த பலூன் அந்த வாளியிலே மிதந்து கொண்டிருந்தது. அதை மீண்டும் அமுக்கினாலும் அது மீண்டும் மிதக்க ஆரம்பித்தது. மூன்றாவதாக ஒரு பலூனை எடுத்து அதிலே ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ணி அந்த வாளியின் மேல் போட்டபோது அந்த பலூன் உயர பறந்து சென்றது. என்றால் அது கேஸ் பலூன். அந்த வாளியின் தண்ணீரை உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறதற்கு ஒப்பிட்டு பார்ப்போம். அந்த பலூனை நம்முடைய இருதயத்திற்கு ஒப்பிட்டு பார்ப்போம். அந்த பலூனை தண்ணீரால் நிரப்புவது போல உலகத்தால் நம்முடைய இருதயத்தை நிரப்பும் போது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கசப்பு, கோபம், தேவையில்லாத சுபாவங்கள் நம்முடைய இருதயத்தை நிரப்பும் பொழுது நம்மால் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அந்த பலூன் தண்ணீருக்குள் அமிழ்ந்து விடுவது போல பொல்லாத காரியங்கள் நம்மை அப்படியே அந்த பொல்லாங்குக்குள் அமிழ்த்துவிடும். அதாவது காற்றினால் நிரப்பி தண்ணீரில் போடப்பட்ட பலூன் மிதந்தது. அதுபோல இயேசுவை உடையவர்கள் ஜீவனை உடையவர்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நம்மிலே இருக்கும் போது நாம் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்ப முடியும். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்ற வசனத்தின்படி நாம் பொல்லாங்கனுக்குள் முழுகி விடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள முடியும். மூன்றாவதாக, கேஸ் பலூனை தண்ணீருள்ள வாளிக்குள் போட்டாலும் அது பறக்க ஆரம்பித்து விடுகிறது. அதுபோல நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய திவ்ய சுபாவத்தால் நிரம்பி இருக்கும் போது நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். உலக பொல்லாங்குகள் நம்மை தொட முடியாது. 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று பார்க்கிறோம். எப்படி நாம் தேவனுடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் வேதத்தை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய சுபாவங்கள் நம்மிலே உருவாகிறது. ஆண்டவருடைய சுபாவங்கள் நம்முடைய இருதயத்திலே இருக்கும் போது நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இந்த உலகத்திலே நாம் இருந்தாலும் உலக பொல்லாங்குகள் நம்முடைய இருதயத்தில் வருவதற்கு நாம் இடம் கொடாமல் இருப்போம். இந்த உலகத்திலே நாம் தேவனோடு வாழ பழகினால்தான் பரலோகத்திலும் தேவனோடு வாழ முடியும். ஆண்டவருக்கு நம் இருதயத்திலே முழுவதுமாக இடம் கொடுப்போம். அவருடைய சுபாவம் நம்மில் உருவாக ஆண்டவருடைய உதவியுடன் ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்படுவோம். அவரோடு நல்ல ஐக்கியத்தை நாம் ஏற்படுத்துவோம். ஆண்டவரை துக்கப்படுத்தும் காரியங்களுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஜெயமுள்ள வாழ்க்கையை எங்களுக்கு வாக்குப்படி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உலகத்தின் பொல்லாங்குகள் எங்களுடைய இருதயத்தை நிரப்புவதற்கு நாங்கள் இடம் கொடாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கிறிஸ்துவின் ஜீவன் எங்களுக்குள் இருக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் திவ்ய ஸ்பாவத்திற்கேற்ற ஸ்பாவங்கள் எங்களுக்குள் வருவதற்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களால் ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே, இதற்கு வேண்டிய கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.